இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 29 தான் நம்ம பார்க்க போறோம். காய் சென்சே சைட் காட்டுவாங்க. காய் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்த க்ளோன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வரும்போது எந்த எலமெண்டா இருந்துச்சோ அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். திடீர்னு பார்த்தா அப்படியே டஸ்ட் ஆகும். காய் ரொம்பவுமே ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருப்பாரு. அவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தான், என்னோட காப்பியிட்ட இருந்து இதன் கூட எதிர்பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னு பாரு காய். நெஜி சைட் காட்டுவாங்க. அவனோட க்ளோனுமே பாத்தீங்கன்னா டஸ்டா மாதிரி காத்தோட காத்தா போகும். நெஜி அவனோட பியாக்குகான யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணுவான். டென்டனோட காப்பி தண்ணியா மாறி போயிரும். எப்படியோ அதை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு பெருமூச்சு விடுவா டென்டன். லீ பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டயர்டா இருப்பான். அவனோட காப்பி டஸ்டா எல்லாம் போயிருக்காது. அது டஸ்ட் ஆகவும் தான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு ரிலீஃப் ஆவான். எல்லாருமே அவங்க காப்பீஸோட கதையை முடிச்சிட்டீங்களான்னு காய் கேட்பாரு. எல்லாருமே முடிச்சாச்சு அப்படின்பாங்க. சரி டீம் கக்காஷிக்கு பேக்கப் கொடுக்க போலாமா அப்படின்பாரு. வந்துட்டு இருக்கோம் அப்படின்பாங்க 3 பேருமே. அக்காட்சுகியோட ஹைட் அவுட் சைட் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சாசோரி, சியோ அண்ட் சக்குரா சண்டை போட்டது இவங்க 3 பேர் மட்டும்தான். ஆனா இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு போர் நடந்து முடிஞ்ச இடமாய் தான் இருக்கும். அவ்வளோ டஃபஸ்டா இருந்திருப்பான் சாசோரி. சக்குராவும் சியோவும் நருட்டோ அண்ட் கக்காஷியை ஃபாலோ பண்ணி போவாங்க. சியோ கீழே விழுக போகும்போது சக்குரா தான் காப்பாத்துவா. ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க மூச்சு விடுறக்கே. கிரானி சியோ அப்படின்னு சக்குரா சொல்லிட்டு ஆச்சரியப்படுறக்கு ஒண்ணும் இல்ல, எந்த மொமெண்ட்ல வேணாலும் சசோரியோட பாய்சன் இவங்களை மொத்தமா முடிச்சிரும் அப்படின்னு திங்க் பண்ணுவா சக்குரா. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சியோ கிட்ட நம்ம சீக்கிரம் வில்லேஜுக்கு போறது தான் நல்லது, நம்ம கொடுத்த ஜாப நம்ம முடிச்சாச்சு அப்படின்னு சக்குரா சொல்லியிருப்பா. என்ன ரீசனுக்காகனா சியோவை சீக்கிரமா சாண்ட் வில்லேஜ் கூட்டிட்டு போய் ட்ரீட் பண்றதுக்காக. அதை விட இம்பார்ட்டன்டா நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் இன்னும் முடிக்கல அப்படின்பாங்க சியோ. அதை திங்க் பண்ணி பார்த்த சக்குரா அந்த பவர்ஃபுல்லான வில் தான் இவங்களை இன்னுமே கான்சியஸா வச்சிருக்கோம் அப்படின்னு திங்க் பண்ணுவா. ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க சியோ. இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணும்னு நினைக்கிற விஷயம் தான் என்ன அப்படின்ட்டு சக்குரா ஒரு குழப்பத்தோடவே திங்க் பண்ணுவா. சியோ கஷ்டப்பட்டு எந்திரிப்பாங்க. அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சக்குரா அவளோட தோல் மேல கையை போட்டு கூட்டிட்டு போவா. சாக்குராக்கு நம்ம கொஞ்சம் தொல்லையா இருப்போமோன்ட்டு சியோ சாரி கேட்பாங்க. இதுக்கப்புறமா டெய்டரா சைட் காட்டுவாங்க. அவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இன்னுமே அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு சிரிப்பான். நருட்டோ அண்ட் கக்காஷி டெய்டராவை சேஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. கக்காஷி இதை செஞ்சு பாப்போமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நருட்டோவை கொஞ்சம் பின்னாடி போக சொல்லுவாரு. சரி அப்படின்ட்டு பின்னாடி போவான். டெய்டராவை கக்காஷி பார்த்துட்டு மாங்கேக்யூ ஷரிங்கான் அப்படின்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கக்காஷி என்லைட்டன்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டெய்டராவை ஃபாலோ பண்ணி நருட்டோ அண்ட் கக்காஷி போயிட்டே தான் இருப்பாங்க. தலைவன் கக்காஷி பாத்தீங்கன்னா அவரோட மாங்கேக்யூ ஷரிங்கான யூஸ் பண்ணுவாரு. டெய்டரா ஒரு வோர்டெக்ஸ்ல மாட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான். ஒரு சுழற்சியில மாட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. கக்காஷியோட இந்த ஜுட்சுவை பார்த்த நருட்டோல வாயை பொளந்துட்டு பார்ப்பான். டெய்டராக்கு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற திங்கிங் மட்டும் தான் இருக்கும். இதுக்கப்புறமா அவனோட ஸ்கோப்பை யூஸ் பண்ணி கக்காஷியோட கண்களை பார்த்துட்டு இது ஷரிங்கான், இது விஷுவல் ஜுட்சுவா அப்படின்ட்டு ரொம்பவுமே பயப்படுவான். நருட்டோ மேல ஏறி போய் அட்டாக் பண்றதுக்கு போகும்போது டெய்டரா படுற ஸ்ட்ரகிளை பார்த்துட்டு இது என்ன மாதிரியான ஜுட்சு, பயங்கரமா இருக்கேன்ட்டு ஆச்சரியப்பட்டு பாப்பான் நருட்டோ. டெய்டரா அந்த வோர்டெக்ஸ்ல மாட்டிட்டு அவனால தப்பிக்கவே முடியாது. கக்காஷி நான் அவனை அவ்வளவு ஈஸியா ஒன்னும் விட போறதா இல்லடான்னு சொல்லிட்டு அவனை சேஸ் பண்ணி அந்த ஒரு வோர்டெக்ஸ்குள்ள டெய்டராவை மாட்ட வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாரு. இதை நோட் பண்ண டெய்டரா பாத்தீங்கன்னா என்னோட கை ஏதோ ஸ்பேஸ்க்குள்ள இழுக்கப்படுற மாதிரி இருக்கு, இது என்ன மாதிரியான ஜுட்சு அப்படின்னு திங்க் பண்ணும்போது டெய்டராவோட ரைட் ஆர்ம் கட் ஆயிரும். இந்த ஜுட்சுவை பாத்தீங்கன்னா ஒரு இன்டர் டைமென்ஷனல் வார்பிங் டெக்னிக் தான் சொல்லுவாங்க. கக்காஷியும் எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாரு. அவரோட கண்ணை மூடிக்குவாரு. அந்த இன்டர் டைமென்ஷன் போர்ட் ஓபன் ஆச்சுலயே அது கட் ஆயிரும். இந்த ஒரு ஜுட்சுவோட பேர் பாத்தீங்கன்னா காமுவி. நான் டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்பாரு கக்காஷி. நருட்டோ ஷாக்ல தான் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு என்னால இன்னுமே அந்த டைமென்ஷனல் பேரியரோட லொகேஷனையும் சைஸையும் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு திரும்ப மாங்கேக்யூ ஷரிங்கான யூஸ் பண்ணுவாரு. இதை பார்த்த டெய்டரா இன்னுமே கடுப்பாவான். இவன் நம்மள விட மாட்டான் போல இருக்குங்க மாதிரி தான் அவனோட திங்கிங் இருக்கும். கக்காஷியுமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் இந்த ஜுட்சுவை பண்ணுவாரு. டெய்டரா எவ்வளவுதான் எஸ்கேப் ஆகலான்னு தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாலும் கக்காஷி விடாம துரத்திக்கிட்டே போவாரு. டெய்டரா அந்த ஒரு டைமென்ஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகும்போது கூட தலைவன் டெய்டராவை சேஸ் பண்றதை நிறுத்தாம அவனை சேஸ் பண்ணி திரும்ப அந்த டைமென்ஷன் அவங்க கிட்ட கொண்டு போகும்போதெல்லாம் டெய்டரா அலறுவான். லாஸ்ட் கண்டிஷன் போறப்பெல்லாம் கக்காஷினால சுத்தமாவே முடியாது. அந்த டைமென்ஷன் க்ளோஸ் ஆயிரும். டெய்டரா மாட்டிருக்க மாட்டான், சிம்பிளா கீழே விழுந்திருப்பான். அவனை தப்பிக்க விட்டுட்டேனேன்ட்டு கடுப்பாவாரு கக்காஷி. எப்படியோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சண்டா சாமி அப்படின்ட்டு இருப்பான் டெய்டரா. இந்த பாயிண்ட்ல தலைவன் நருட்டோ வருவான். அவனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி ரசங்கான் வச்சு அடிக்க வருவான். டெய்டரா நோட்டீஸ் பண்ணிட்டு பின்னாடி போயிருவான். நருட்டோ அடிக்க வரும்போது குறுக்கால அந்த பெரிய ஜெயண்ட் கிளே பாத்தீங்கன்னா மாட்டிக்கும். ரெண்டா பொளந்துருவான் நருட்டோ. கக்காஷி நருட்டோவை அப்ரிஷியேட் பண்ணுவாரு. டெய்டராலாம் செம கடுப்புல இருப்பான். காரா அந்த பெரிய ஜெயண்ட் பேர்டோட வாயில தானே இருக்கு, அதனால நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி அந்த தலையை மட்டும் கேட்ச் பண்ணிடுவான். டெய்டரா இப்படியே சேஃபா போய் நின்றுவான். நருட்டோ காரான்னு கத்திட்டு கிளேக்குள்ள இருக்க காரா வெளியெடுக்க ட்ரை பண்ணுவான். கக்காஷியோட மாங்கேக்யூ ஷரிங்கான் நார்மல் ஷரிங்கான்
ஷரிங்கானா மாறும். நருட்டோவோட ஒரு க்ளோன் கக்காஷி கிட்ட வந்து நின்னுட்டு நீங்க ஓகே தான கக்காஷி சென்சன் கேக்கும். நான் ஓகே தான் அப்படின்பாரு. காரா உன்னை நான் இப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்ட்டு அந்த கிளேவை ஓபன் பண்ணி உள்ள காரான்னு கத்துவான் நருட்டோ. சக்குரான் சியோவை காட்டுவாங்க. உடஞ்சு போன ஒரு மரத்தை பார்த்துட்டு இந்த வழியில தான் போயிருப்பாங்க போல இருக்கு அப்படின்பாங்க சியோ. ஆமா காராவை தூக்கிட்டு போனவங்க பின்னாடி போயிருப்பாங்க போல அப்படின்பா சக்குரா. சக்குரா நருட்டோ வந்து ரொம்பவுமே மோசமா நடந்திருப்பான் இல்லையா டெய்டரா காரா மேல உட்காந்து இருக்கும் போது. நருட்டோ கடுப்போட முன்னாடி போகும்போது கக்காஷி ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நடந்திருக்குன்னு உனக்கே தெரியும்ல அப்படிங்கும் போது அவன் ஃப்ரெண்டு சொல்றது உண்மைதான், இவன் செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு டெய்டரா காராவோட கண்ணத்தை தட்டி காமிச்சிருப்பான் இல்லையா அந்த சீனை திங்க் பண்ணி பாப்பா சக்குரா. சியோ நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்பாங்க. ரொம்ப வலிச்சிருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்பா சக்குரா. இதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கிளம்பி போவாங்க. 10-10 சைட் காட்டுவாங்க. இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா லீ வந்துருவான். ஸ்லோவா வந்தேன்னா உன்னை விட்டுட்டு நான் முன்னாடி போயிருவேன் 10-10 அப்படின்பா லீ. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எங்கடா ஸ்லோவா வந்தேன் அப்படின்பா 10-10. நருட்டோவும் மற்றவங்களும் நம்மளை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அவங்களை சீக்கிரம் போய் பார்த்தாகணும் சீக்கிரம் அப்படின்பா. 10-10 நம்ம காய் சென்சேக்காகவும் நெஜிக்காகவும் வெயிட் பண்ணணும்ல அப்படின்பா. அவங்கள பத்திலாம் நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு லீ பேசிட்டு வரும்போதே ரெண்டு பேருமே என்ன ரொம்ப லேட்டா வரீங்க லீ 10-10 அப்படின்பாரு காய் சென்சே. அவங்க நமக்கு முன்னாடி போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீதா 10-10 அப்படின்பா லீ. பயங்கர கடுப்பாவா 10-10. காய் சென்சே கக்காஷிக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலமா கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த ரேஞ்சில் இல்லாதனால அந்த ரேடியோ ஒர்க் ஆகாது. கக்காஷி மற்றவங்களும் எங்க இருக்காங்கன்னு உன்னால பார்க்க முடியுமான்னு சொல்லி நெஜி கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. அவங்க அகாட்சுகி மெம்பர்ல இருந்து இன்னொருத்தனோட சண்டை போட்டு இருக்காங்க. பார்க்க போனா காசேகாகேவை ரெட்ரைவ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இருந்தாலும் அப்படின்னு நெஜி சொல்லும் போது என்னதான் சொல்ல வர அப்படின்பாரு காய். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. நருட்டோ காராவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். காராவை அந்த கிளேல இருந்து எடுக்க ட்ரை பண்ணும்போது காரா ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்து இருக்கிறத பாக்குற நருட்டோ அப்புறம் அவனோட க்ளோன்ஸ்க்குலாம் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். கண் கலங்குவான் நருட்டோ. நருட்டோவை அந்த ஒரு சினாரியோல பார்த்த கக்காஷி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. நருட்டோ காரா அப்படின்ட்டு கத்துவான். டெய்டரா ரொம்ப தூரத்துல இருப்பான். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல அவன் செத்துட்டான்னு. இந்த ஜின்சுரிக்கியை பிடிக்கிறதுக்கு காசேகாகேவை தூண்டிலா யூஸ் பண்ணது கரெக்ட் தான், ஆனா நான் பிளான் பண்ணாததே அப்படின்னு டெய்டரா திங்க் பண்ணிட்டு கக்காஷியை பார்ப்பான். ஆக்சுவலா டெய்டராவோட மொத்த பிளானுமே சொதப்பினதுக்கு காரணமே கக்காஷியா தான் இருப்பாரு. இவன் கூட வந்தனாலதான் பிரச்சனையே. முதல்ல என் லெஃப்ட் ஹேண்ட் போச்சு அப்படின்னு டெய்டரா திங்க் பண்ணும் போது காரா சாண்ட் கஃபனை யூஸ் பண்ணி டெய்டராவோட லெஃப்ட் ஆர்ம மொத்தமாவே கிரஷ் பண்ணிருப்பான். அந்த சீனை காட்டுவாங்க. இப்ப வலது கையும் போச்சு, இப்போதைக்கு என்னால எந்த ஜுட்சுவுமே யூஸ் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சு இது மொத்தமா முடிஞ்சு அப்படின்னு திங்க் பண்ணுவான் டெய்டரா. இதுக்கப்புறமா இட்டாச்சி அளவுக்கு விஷுவல் ஜுட்சுல பவர்ஃபுல்லா இன்னும் தெருப்பான்னு நான் கனவுலம் கூட நினைச்சு பார்த்தது இல்ல. இந்த ஜுன்சுரிக்கு ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்போ பிரச்சனையே எனக்கு இந்த கக்காஷி மட்டும்தான் அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாவான். இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்பா நருட்டோ. 9 டைல்ஸோட கண்ணு இருக்கும். சரி சரி நான் இன்னொரு நாள் உனக்கு ரீமேட்ச் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சிரிப்பான் டெய்டரா. நீ உன்னோட கார்டை டவுன் பண்ணிட்டு அப்படின்பாரு கக்காஷி. பார்த்தா நருட்டோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருவான். சே அப்படின்ட்டு திரும்பி பாப்பான் டெய்டரா. வாயிலே ஒரு குத்து வைப்பான் நருட்டோ. கக்காஷி பக்கத்துல இருக்க க்ளோன்லாம் அடிச்சதை நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்படும். உன் கார்டை டவுன் பண்ணிட்டேன்னு நான் தான் சொன்னேன்ல அப்படின்பாரு கக்காஷி. டெய்டரா கீழே விழ போகும்போது நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். 4 க்ளோன் வரும். 4மே 4 பக்கம் பிடிச்சி செம்ம ஃபோர்ஸா கிரவுண்ட்ல அடிக்கும். நருட்டோ டெய்டராவோட வயிற்றுலயே இறங்குவான். இந்த இடத்துல நருட்டோ வைக்கிற ஒவ்வொரு குத்துமே சாமி பார்க்க அவ்வளோ கூஸ்பம்ஸ் ஆகும். அவன் கையில அவ்வளோ ரத்தம் இருக்கும் டெய்டராவோடது. நருட்டோ அப்படின்பாரு கக்காஷி. இதுக்கப்புறமா நருட்டோ ரசங்கான யூஸ் பண்ணி அடிப்பான். பார்த்தா டெய்டராவோட கிளே மட்டும் தான் இருக்கும். இதை பார்த்த நருட்டோ அண்ட் கக்காஷி ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. இது வெறும் கிளே தான், இது என்ன சப்ஸ்டிடியூஷனா அப்படின்பாரு கக்காஷி. இந்த பாயிண்ட்ல நருட்டோவால அவன் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. காரா செத்தது அதுன்னு மட்டும் இல்லாம அவனை கொன்னவனை உயிரோட விட்டது, இந்த ரெண்டு விஷயமே அதிகபட்சமா ட்ரிகர் ஆகுறதுனால நருட்டோ இருந்து அந்த 9 டைல்ஸோட சக்ரா வெளியே வரும். ஃபர்ஸ்ட் டைல் வெளியே வரும். இதை பார்த்த கக்காஷி இது அதுதானே அப்படின்ட்டு ஷாக் ஆவாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் அன் இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃபோட ஆஸ்கஸ் எனிதிங்கிற பிரசன்டேஷன் டீம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்பாங்க சக்குராவும் நருட்டோவும் ஒன்னா கோரஸா. உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் இருக்கா? கண்டிப்பா நாங்க பதில் கொடுக்க தான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்பா சக்குரா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கும். பார்த்தா கோனஹமரு தான் அனுப்பிச்சிருப்பான். கக்காஷி சென்சே அவரோட மாஸ்க்குள்ள அப்படி என்னதான் வச்சிருக்காரு அப்படின்னு தான் அவனோட கேள்வி இருக்கும். இது ரொம்பவுமே பாப்புலரான கொஸ்டின் தான் அப்படின்பா சக்குரா. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்களா ஏகப்பட்ட விஷயம் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்பா நருட்டோ. ஃபர்ஸ்ட் ராமன் வாங்கி கொடுத்து
கொடுத்து சாப்பிட்றதுக்கு எப்படி மாஸ்க் ஓபன் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஷிகமாரு, ஈனோ, சோஜி 3 பேர் வந்து அதை மொத்தமாவே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடிஞ்சா செகண்ட் அட்டெம்ப்டா அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவர் எங்களை கண்டுபிடிச்சு அந்த ஒரு ஐடியா மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்பா சக்குரா. தேர்ட் அட்டெம்ப்டா குளிக்கும் போது பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது குளிக்கிறப்ப கூட மாஸ்கோட வந்து நின்ட்டாப்ல அந்த மனுஷன் அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பாவா நருட்டோ. எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் வினோதமா தானே இருக்கு அப்படின்பா சக்குரா. இதுக்கப்புறமா வம்படியா பார்த்தே ஆகணும்னு சொல்லி ப்ரூட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலான்ட்டு போனா அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது அதுவும் கிட்டத்தட்ட சொதப்பிக்கிச்சு அப்படின்பா சக்குரா. கடைசியே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற மாதிரி அவரே அவரோட மாஸ்க் ஓபன் பண்ண வந்தாரு அப்படின்னு சக்குரா சொல்லும் போது அதுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா அப்படின்பா நருட்டோ. ஒண்ணும் இல்ல, அதுக்குள்ள இன்னொரு மாஸ்க் இருந்துச்சு அப்படின்பா நருட்டோ. சக்குரா நருட்டோ செம்ம டல்லா இருப்பாங்க. மொத்தமாவே எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்பா சக்குரா. அவரோட மாஸ்க்குள்ள இருக்க விஷயம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்காம விடவே போறதில்ல அப்படின்பா நருட்டோ. கண்டிப்பா அவர் முகத்தை பார்த்தே தீருவோம் அப்படின்பா சக்குரா. அதை தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்க ஷோவை பாருங்க அப்படின்பா நருட்டோ. ஃபர்ஸ்ட் கேள்வி ககாஷியோட முகத்தை பத்தி கேட்டாங்க, அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீலை குத்தி இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க.